கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 21:46. Matthew 21:46. அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். இது இந்த மத தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசாரியர்கள், பரிசேயர்களுடைய உள்ளான மனநிலையை காட்டுது. பாத்தீங்களா? அவங்க இந்த ஓமானத்தை அறிஞ்சு கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து தங்களை பத்தி தான் பேசுறாருன்னு தெரிஞ்சது. அவங்கள வெளிப்படுத்திட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க நியாய தீர்ப்பு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்களுடைய மறுமொழி என்னவா இருந்திருக்கணும்? மனம் திரும்புதலா தானே இருந்திருக்கணும். அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? அவரை கொலை பார்க்கிறாங்க. என்ன? அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இவங்க இது உண்மையா இருக்குமான்னு உட்கார்ந்து பேசல. இல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை கேட்டிருக்கல. இல்ல அவங்க மனம் திரும்பி இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க? அவரை எப்படியாவது பிடிச்சு கொலை செய்யணும்னு சொல்லக்கூடியதா. இது அவங்களுடைய இருதய கடினத்தை காட்டுதா? அவங்களுடைய பெருமையை காட்டுதா? அவங்களுடைய குருட்டுத்தனத்தை காட்டுதா? அப்போ கர்த்தர் யாருன்னு சொல்லும்போது, வேத வசனம் வரும்போது அவங்க மனம் திரும்புதல் இல்லாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா யோவான் 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கேயும் அவரை கைது பண்ண பாக்குறாங்க. அதே மாதிரி முத அவருடைய ஊர்ல, சொந்த ஊர்ல பண்ணும்போது லூக்கா 4வது அதிகாரம் 28, 29வது வசனத்துல பாக்குறோம். அங்கேயும் அவரை கல்லெறிஞ்சு கொலை செய்ய பாக்குறாங்க. அப்ப என்ன? இவர்கள் அவரை கொலை செய்யணும் தான் பாக்குறாங்க. இரண்டாவது என்ன? ஆகிலும் என்ன? ஜனங்களுக்கு பயந்தவர்கள். என்ன ஜனங்கள்? அவங்க தேவனுக்கு பயப்படல, நியாய தீர்ப்புக்கு பயப்படல, பாவத்துக்கு பயப்படல. இந்த கல்ல நிராகரிப்பதனால வரப்போகிற நித்திய நியாய தீர்ப்பை குறிச்சு கவலைப்படல, மக்களை குறிச்சு கவலைப்படுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய மனசாட்சி ஒண்ணுமில்லாம போயிருச்சு. அவங்களுடைய பெருமை அவங்கள ஆளக்கூடியதா. அப்ப என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அழிவை நோக்கி போறாங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? மனுஷனை குறிச்ச பயம், கர்த்தரை குறிச்ச பயம் இல்லாதது. ஏன்னா நீதிமொழிகள் 29, 25 பார்க்கிறோம். மனுஷ பயம் என்ன? கண்ணியை வருவிக்கும்ன்றத பார்க்கக்கூடிய காரியம். யோவான் 12:43 பார்க்கிறோம். அவங்க தேவனை காட்டிலும் மனிதர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பெருமையை பாராட்ட தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்கன்னு. ஏன்னா ஜனங்கள் ஏன் பயந்தாங்கன்னா, ஜனங்கள் என்ன? அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா இது சாதாரண தீர்க்கதரிசி இல்ல. உபாகமம் 18வது அதிகாரம் 15 சொன்னது போல, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவர் எழுப்புவார் என்று சொன்னது. அதாவது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா மோசே மாதிரி வருவாரு, அவருக்கு செவி கொடுங்கள்னு மோசே சொன்னாரு. அந்த தீர்க்கதரிசி இவர்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் பயப்படக்கூடிய காரியம். என்ன ஒரு மோசமான நிலைமை பாத்தீங்களா? சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இது ஒரு பெரிய கொடுமை. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வரப்போகிற ரட்சகருக்காய் காத்திருந்த மக்கள், ரட்சகர் வந்தாரு, அவருக்கு பயப்படல, மாறாக மக்களுக்கு பயப்படுறாங்க. அவங்க என்ன? இந்த ஒரு மொத்த கர்த்தர் சொல்லும் போது அவங்க தங்களுடைய பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நல் மதிப்பை பார்த்தாங்களே ஒழிய ஆவிக்குரிய உண்மையை பார்க்கவே இல்லை. அப்ப என்ன? முதல்ல அவங்களுக்கு மனசுல குத்தப்படுறாங்க. அவங்க யாருன்னு புரிஞ்சு கொள்றாங்க. அவங்களுடைய முரட்டாட்டை எங்க கொண்டு போய் சேர்க்குது? அவங்கள உடனடியாக மனம் திரும்புதலுக்கு கொண்டு வராம அவங்களை எங்க கொண்டு போகுது? கர்த்தருக்கு எதிராக கர்த்தரையே கொலை செய்யக்கூடிய ஒரு மக்களாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? ஏன்னா மனுஷ பயம் வரும்போது உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற காரியம் மறைஞ்சு போகும். இப்ப நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய முறையில சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். ஆனா மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா தேவனை குறிச்ச பயம் எல்லாம் போயிடும். அப்போ என்ன? உங்க ஆவிக்குரிய பாதையில நீங்க அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேகர் எதற்காக பயப்படுறாங்க? இல்லை யாரை பிரியப்படுத்த விரும்புறாங்க?
அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது சொல்லும்போது சொல்றாரே, நான் மனுஷனை பிரியப்படுத்த விரும்பினேன்னா கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டேன், கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன். அப்ப உங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய சத்தம் கேட்கும்போது, தேவ சத்தம் கேட்கும்போது நீங்க தேவனுக்கு பயந்து மனம் திரும்பி தேவனுக்கு உகந்த பாத்திரங்களா வாழ்றீங்களா, இல்ல மனுஷனுக்கு பயந்தவங்களா வாழ்றீங்களா? எனக்கு அருமையானவர்கள், உங்களை சோதித்து பார்க்கிறீங்களா? நீங்க ஆவிக்குரிய முறையில் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீங்களா இல்லையான்னு சோதித்து பார்ப்பதற்கு இதுதான். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமா ஆண்டவரே, இதோ மனுஷ பயத்தை விட்டு தேவனுக்கு பயந்து மனம் திரும்பி உமக்கென்று வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.